பதி பசு பாசம் எனப் பகர் மூன்றில் பதியினைப் போல் பசு பாசம் அனாதி. பதியினைச் சென்று அணுகா பசு பாசம் பதி அணுகின் பசு பாசம் நில்லாவே. பதி அப்படின்னா சிவன், பசு அப்படின்னா சீவன் நம்மளோட உயிர், பாசம் அப்படின்னா தலை பற்று அப்படின்னு சொல்லலாம். பதி பசு பாசம் என பகர் மூன்றில் அப்படின்னா சிவன் சீவன் தலை இப்படி சொல்லப்படுற மூணுல சிவனை போலதான் சீவனாகிய நம்மோட உயிரும் தலையாகிய பற்றும் ரொம்பவும் தொன்மையானது, ரொம்ப பழமையானது. சீவனும் தலையும் சிவனை சென்று அணுகாது, அந்த தன்மை அதுக்கு கிடையாது. சிவன் தான் நம் சீவனை அணுகி வருவார். சிவன் நம் சீவனை அணுகி வரும்போது நம்மளை பிடிச்சிருக்கிற பற்று நம்ம விட்டு நீங்கிரும் அப்படிங்கறத இந்த பாட்டுல திருமூலர் சொல்றாரு.